எங்களோட எல்லா சொத்தும் இந்த நரேந்திரனுக்கு மட்டும்தான். நரேந்திரன் தான் எங்களோட பரம்பரை வாரிசுன்னு நான் சொன்ன மாதிரியே பத்திரம் எழுதி கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமா சார். இப்ப நாங்க எல்லாரும் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். இதை நீங்க சட்டப்பூர்வமாக்கிடுங்க. ஓகே சார். பத்திரத்தை கொடுங்க. முத கையெழுத்த வீட்டோட பெரியவங்கிற முறையில நான் போடுறேன். ஓகே சார். பேனா கொடுங்க. இந்த குழந்தை சீதாவோட குழந்தை இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சொத்து முழுவதையும் அப்படியே எழுதி வைக்கிறேன்னு கையெழுத்து போடுறீங்க. இது எங்க பரம்பரை சொத்து. இத நாங்க எங்க குடும்ப வழக்கப்படி மூத்த மகன் ராமோட ஆண் வாரிசு நரேந்திரனுக்கு தான் சொத்தை முழுசா எழுதி வைப்போம். இத முடிவு செய்ய வேண்டியவங்க நாங்க, எங்க குடும்பம் மட்டும்தான். நீங்க எங்க குடும்பத்துக்கு பொண்ணை கொடுத்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். இதுல கருத்து சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இஷ்டம்னா இங்க இருங்க, இல்லைன்னா புறப்படுங்க. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயோ ஐயோ, உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஐயா சம்பந்தி, உங்க சொத்தை எல்லாம் நீங்க உங்க மூத்த மகன் ராமோட வாரிசு நரேந்திரனுக்கே எழுதி வைங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இது உங்க வீட்டு குழந்தையே இல்லையே. அதை நீங்க எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதையே திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொல்லுவோம் பானுமதி? சீதாவோட குழந்தைங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். இத பாருங்கம்மா, இது சீதாவோட குழந்தை இல்லைங்கிறதுல நானும் உறுதியா இருக்கேன். உங்களோட வரட்டு வாதத்துக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. முதல்ல வெளியே போங்க. ராம், நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் பானுமதி கிட்ட பேசிக்கிறேன். பானுமதி, இங்க இருக்கிறது சீதாவோட குழந்தை தான்னு சொல்லி நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். இது சீதாவோட குழந்தை இல்லைங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் தான் பேசு, இல்லனா வெளியில போயிட்டே இரு. வளவளன்னு பேசி என் கோபத்தை அதிகமாக்காத. அது உனக்கு நல்லது இல்ல. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இது சீதாவோட குழந்தையே இல்ல. எப்படி சொல்ற? சீதாவோட குழந்தை அநாத ஆசிரமத்துல இருக்கு. என்ன சொல்ற? சீதாவோட குழந்தை அநாத ஆசிரமத்துல இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படியோ தெரியும். நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சா அது எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் மூடி மறைச்சீங்க? ஐயோ, இது சீதாவோட குழந்தை இல்லைன்னு சீதா வாயாலேயே உண்மை வெளியில வரட்டும்னு தான் நான் இருந்தேன். பானுமதி, நீ பொய் சொல்ற. சீதாவோட குழந்தை அநாத ஆசிரமத்துல இருக்குன்னு சொல்றது முழு பொய். அத நம்பறதுக்கு நாங்க யாரும் தயாரா இல்ல. இங்க இருக்கிறது சீதாவோட குழந்தை தான். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை குருட்டுத்தனமான நம்பிக்கை. நான் சொல்றது உண்மை, சத்தியமான உண்மை. இது என் மேல சத்தியம். என் மக பிரியா மேல சத்தியம். என் பேரனுங்க மேல சத்தியம்.